ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். குட் ஈவினிங். நாங்க போன கிளாஸ்ல யூனிட் 1ல நாங்க 1.1ம் தேர்ச்சி மட்டம் 1.1ம் 1.2ம் பார்த்து முடிச்சிருந்தோம். 1.1ம் 1.2ன்ற தேர்ச்சி மட்டத்தை நாங்க என்ன செஞ்சிருந்தோம், முழுசா பார்த்து முடிஞ்சுக்கோம். அதுல என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குது, அது சம்பந்தமான எல்லா விஷயமும் நாங்க பார்த்திருந்தோம். சரியா? நிறைய டைம் ஒன்று எடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு விட்டிருந்தேன். அதே மாதிரி இந்தியாண்ட கிளாஸ்ல நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், தேர்ச்சி மட்டம் 1.3. அதாவது உற்பத்தி காரணிகள் சம்பந்தமா பார்க்க போறோம். சரியா? அந்த உற்பத்தி காரணிகளோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், இந்த 1.3 ஊடாக தேர்ச்சி மட்டம் 1.3 ஊடாக நாங்க பார்க்க போறோம். அலகு 1ல 3வது தேர்ச்சி மட்டத்துல 1.3ல நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னால், உற்பத்தி காரணிகள்ட பண்புகள் பண்புகளை இனங்கண்டு அந்த உற்பத்தி காரணிகளோட விளைதிறனை தீர்மானிக்கும் காரணிகளை நாங்க என்ன செய்ய போறோம், விவரிக்க போறோம். 1.3 ஊடாக தேர்ச்சி மட்டம். சரியா? நாங்க ஒவ்வொரு தேர்ச்சி மட்டமா தான் ஒவ்வொரு விடயமா பிரிச்சு பிரிச்சு ஆராய போறோம். அப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் ஆரம்பத்துல சொல்லி தந்த விஷயம் தான், இந்த முதலாவது அலகை எடுத்துக்கொண்டா அந்த முதலாவது அலகுல எத்தனை தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது? எத்தனை தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது? 9. ரைட். 9 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. சரியா? அந்த 9 தேர்ச்சி மட்டங்களின் அடிப்படையில தான் என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, உங்களோட யூனிட் அலகு 1 அப்படின்ற பாடம் அலகு உங்களுக்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 9 தலைப்புகளின் கீழ 9 தேர்ச்சி மட்டத்தின் கீழ தான் உங்களுக்கு அந்த பாடம் விரிவாக்கப்பட்டிருக்குது. சரி. அப்ப நாங்க தேர்ச்சி மட்டம் 1.1ம் தேர்ச்சி மட்டம் 1.2ம் போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம். அப்ப நாங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம் என்னென்றால் 1.3 உற்பத்தி காரணிகள் சம்பந்தமான விடயங்கள் எல்லாத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரி, முதலாவது விடயம் நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த உற்பத்தி காரணிகள்டா என்ன அப்படின்றது நீங்க என்ன செய்யணும், தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உற்பத்தி காரணிகள்டா என்ன? உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொன்னா என்னன்றத முதலாவது என்ன செய்யணும் என்றால் உள்வாங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொன்னா என்னன்னா, பொருட்கள், சேவைகள், மனிதன்ட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு அவசியமான விடயங்கள் என்னென்ன? அவசியமான விடயங்கள் என்னென்ன? மனிதன்ட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன தேவை? பொருட்கள், சேவை. பொருட்களும் சேவைகளும். சரியா? பொருட்களும் சேவைகளும். அப்ப அந்த பொருட்களையும் சேவைகளையும் நாங்க உற்பத்தி செஞ்சா தானே எங்களுக்கு மனிதன்ட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யலும். ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓம். ஓ. அப்ப அந்த பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை? அதத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, உற்பத்தி காரணிகள் தேவை. விளங்கினா ஒண்ணு சொல்றது. அப்ப உற்பத்தி காரணிகள் அப்படின்னு சொன்னா என்னன்னா, பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற எப்படி? பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற சரி, பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற அருமையான வளங்கள். அருமையான வளங்கள். சரியா? இந்த அருமையான வளங்கள தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப மனிதன்ட தேவை விருப்பங்கள பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா, நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு பொருட்கள், சேவைகள் தேவை. பொருட்கள், சேவைகள் தேவை. அந்த பொருட்கள், சேவைகள உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை? உற்பத்தி காரணிகள் தேவை. அப்ப உற்பத்தி காரணிகள் அப்படின்னா என்ன? பொருட்கள், சேவைகள பொருட்கள், சேவைகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற அருமையான வளங்கள். அருமையான வளங்கள தான் நாங்க என்ன சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? உற்பத்தி காரணி. உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள். அந்த உற்பத்தி காரணிகள நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, 4 வகைகளாக நாங்க என்ன செய்ய போறோம்? வகைப்படுத்த போறோம். உற்பத்தி காரணிகள நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 4 வகைகளாக வகைப்படுத்த போறோம். நிலம்
இரண்டாவது உழைப்பு, மூன்றாவது மூலதனம், மூலதனம், நான்காவது முயற்சியாண்மை, முயற்சியாண்மை, முயற்சியாண்மை. சரியா? அப்ப நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். நாங்க அந்த உற்பத்தி காரணிகளை 4 வகைகளாக வகைப்படுத்துவோம். உற்பத்தி காரணிகள் எத்தனை வகைகளாக விடுவோம்? 4 வகைகளா. நிலம், முயற்சியாண்மை. இப்படியாக நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா, உற்பத்தி காரணிகளை 4 வகைகளா வகைப்படுத்த போறோம் அப்படின்றத தாண்டி எங்களுக்கு முதலாவது விடயம் நாங்க என்ன விளங்கிக் கொள்வோம்? உற்பத்தி காரணிகள்னா என்ன காரணிகள்? என்ன காரணி? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. அதான் நாங்க 4 வகைகளா உற்பத்தி காரணிகள் தான் என்ன? பொருட்கள், சேவைகளான வளங்களை தான் நாங்க என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? அருமையான வளங்களை நாங்க என்ன சொல்றது? உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள். வெரி குட். சரியா? அப்ப அந்த உற்பத்தி காரணிகளை நாங்க என்ன செய்ய போறோம்டா? 4 வகைகளாக வகைப்படுத்துவோம். அந்த 4 வகைகள்னு சொல்லுங்க. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. வெரி குட். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை. இப்படியாக நாங்க என்ன செய்வோம்டா? உற்பத்தி காரணிகளை 4 வகைகளாக வகைப்படுத்துவோம். இப்ப நாங்க ஒவ்வொரு உற்பத்தி காரணிகளாக நாங்க பார்த்துட்டு வர போறோம். அப்ப நிலம்டா என்ன? அப்ப நிலத்தின் பண்புகள் என்ன? அந்த நிலத்துக்கான உதாரணங்கள் எப்படி இருக்க போகுது? அதே மாதிரி உழைப்புண்டா என்ன? உழைப்புண்ட பண்புகள் என்ன? அப்ப ஊழிய நிரம்பல் அப்படின்னு சொன்னா என்ன? ஊழிய நிரம்பலை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன? ஊழிய செயற்திறனை தீர்மானிக்கிற காரணிகள் என்ன? தொழிற்பிரிப்புண்டா என்ன? சிறப்பு தேர்ச்சிண்டா என்ன? அப்ப தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சியின் அனுகூலங்கள், அதே மாதிரி தொழிற்பிரிப்பு சிறப்பு தேர்ச்சியின் பிரதிகூலங்கள் என்ன? ஊழியப்படை அப்படின்னு சொன்னா என்ன? ஊழியப்படையின் நலவினை தீர்மானிக்கும் காரணிகள். இது வந்து என்ன? எல்லாம் உழைப்புக்குள்ள உள்ளடங்குற இந்த உழைப்புன்ற உற்பத்தி காரணிகள் உள்ளடங்குற விடயங்கள் நாங்க விரிவா பார்க்க வேண்டியது. அதே மாதிரி மூலதனம் அப்படின்றதும் உற்பத்தி காரணிகள்ல ஒரு காரணி. அப்ப மூலதனம் என்ன? அதுக்கான உதாரணங்கள், அதன் பண்பு, மூலதனத்தை நாங்க வகைப்படுத்துவோம். அது சம்பந்தமா நாங்க விரிவா பார்க்க வேண்டியது. சரியா? அப்ப மூலதனம் எப்படி உருவாகுது? சரியா? அது இந்த அது சம்பந்தமா நாங்க விரிவா பார்க்க வேண்டியது. மூலதன ஆக்கம் என்ன? முதலீடு என்ன? பணம் வந்து எப்படி ஏன் வந்து மூலதனமாக கருதப்படாம இருக்குது? அது சம்பந்தமா பார்க்கணும். அது வந்து பாஸ்ட் பேப்பர்ல கேள்வியா கேட்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து முயற்சியாண்மை சம்பந்தமா பார்க்க வேண்டியது. என்னது முயற்சியாண்மைனா என்ன? முயற்சியாண்மையின் தொழிற்பாடுகள் என்ன? முயற்சியாண்மையின் பண்புகள் என்ன? முயற்சியாண்மை முகாமையாளருக்கு இடையிலான வேறுபாடுகள் நம்ம பார்க்க வேண்டியது. சரியா? இது எல்லாம் வந்து நாங்க என்ன செய்யணும்னா, இந்த 1.3ல வந்து நாங்க விரிவா பார்க்க வேண்டியது என்ன என்ன விஷயம்னு சொன்னா, அந்த உற்பத்தி காரணிகளை விரிவா பார்க்க போறோம். என்னென்ன விடயம் அப்படின்றது நாங்க என்ன செய்ய போறோம்? விரிவா பார்க்க போறோம். முதலாவது விடயத்துக்குள்ள வாரம் என்னன்னு சொன்னால், முதலாவது விடயத்துக்குள்ள வாரம் நிலம். நிலம். அல்லது அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் என்னன்னா, இயற்கை வளம். இயற்கை வளம். அல்லது இன்னொரு பேர் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா, இயற்கை மூலதனம். இயற்கை மூலதனம். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த நிலத்துக்கு இன்னொரு பேர் என்ன? இயற்கை வளம் அல்லது இயற்கை மூலதனம். சரியா? அப்ப முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நிலத்துக்குள்ள நிலம் அப்படின்னு சொன்னா என்ன? அப்படின்றத நீங்க விளங்கிக் கொள்ளணும். நிலம்டா என்ன? இயற்கை வளம் அப்படின்னு சொன்னா என்ன? இயற்கை மூலதனம் அப்படி எல்லாமே ஒரே கருத்தத்தன் குறித்து நீங்க போகுது. எல்லாத்துக்குமே ஒரே வரைவிலக்கணங்கள் தான் வரப்போகுது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். நிலம் அப்படின்னு சொன்னா என்னென்றால், இயற்கையினால வழங்கப்பட்ட எப்படி? இயற்கையினால வழங்கப்பட்டிருக்கும். சரி, இயற்கையினால வழங்கப்பட்ட உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய வினைத்திறன் கொண்ட எல்லா இயற்கை வளங்களும் எப்படி? வினைத்திறன் கொண்ட எல்லா இயற்கை வளங்களும் நாங்க என்ன சொல்றோம்டா? நிலம் அப்படின்னு சொல்றோம். நிலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இயற்கையினால வழங்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி வந்து உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும். விளைஞ்ச சொல்றது உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும். அதே மாதிரி எல்லா அதாவது வினைத்திறன் கொண்ட
வினைத்திறன் கொண்ட எல்லா இயற்கை வளங்களும், வினைத்திறன் கொண்ட எல்லா இயற்கை வளங்களும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா நிலம் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? நிலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நிலத்தின் வரைவிலக்கணத்துக்குள்ள உள்ளடங்குற 3 விடயங்கள் என்னன்னு சொன்னா இயற்கையினால வழங்கப்பட்டிருக்கும், உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியதாயிருக்கும், வினைத்திறன் கொண்ட எல்லா இயற்கை வளங்களும். இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? நிலம் அப்படின்னு சொல்றோம். சரியா? நிலம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நிலம் அப்படின்னு சொன்னால் நல்லா விளங்கிக் கொள்ளணும். நிலம் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க அத வந்து உள்வாங்கி கொண்டுட்டோம். அதுக்கான உதாரணங்கள் என்ன? விவசாய செய்கைக்குரிய நிலமாயிக்கலாம், காடுகளாயிக்கலாம், கனிய வளங்கள், கனிய நெய், எண்ணெய், நீர், காலநிலை இதெல்லாம் வந்து என்ன? இதெல்லாம் வந்து என்ன? நிலம். நிலத்துக்கான உதாரணம். விளைஞ்சா சொல்றது விவசாய செய்கைக்குரிய நிலம், காடுகள், கனிய வளங்கள், கனிய நெய், நீர், காலநிலை சரியா? இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா நிலத்திற்குரிய உதாரணம். அப்ப நிலம்டா என்ன? அதுக்கான உதாரணங்கள். அப்ப அடுத்த விடயமா நாங்க என்ன செய்ய போறோம்டா அந்த நிலத்தின் பண்புகள் என்ன? நிலத்தின் பண்புகளை நாங்க பார்க்க போறோம். நிலத்தின் பண்புகள். அப்ப நிலத்தின் பண்புகளை பொறுத்த வரையில முதலாவது பண்பு என்னன்னு சொன்னா இயற்கையின் ஒரு அருட்கொடையாக இருக்கும். இப்படி இயற்கையின் ஒரு அருட்கொடை. அருட்கொடை. 2வது விடயம் என்னன்னு சொன்னா நிரம்பல் நெகிழ்வற்றதாய். இப்ப நெகிழ்வற்றது அப்படின்னு சொன்னா என்ன? நிரம்பல் நெகிழ்வற்றதாக காணப்படும். நெகிழ்வற்றதாக காணப்படும். நிரம்பல் நெகிழ்வற்றது அப்படின்னு சொன்னா என்ன? சொல்லுங்க பாப்போம். நிரம்பல் ஒரு அதிகரிப்பை வந்து அது ஏற்படுத்தாம இருக்கும். எப்படி? நிரம்பல் ஒரு அதிகரிப்பை வந்து அது ஏற்படுத்தாம இருக்கும். விளைஞ்சவங்க சொல்றது நிரம்பல் வந்து எப்படி சொன்னால் அந்த அசைவுத்தன்மை இல்லாம விளைஞ்ச சொல்றது நெகிழ்வற்றதாக காணப்படும். அந்த அதிகரிப்போ அல்லது குறைவோ வந்து ஈக்காது. இப்ப காடுகளை பொறுத்தவரையில அது அதே அளவு தான். விளைஞ்சா விவசாயம் செய்யக்கூடிய நிலம். அப்ப நிரம்பல் வந்து நெகிழ்வற்றதாக காணப்படும். 3வது பண்பு என்னன்னு சொன்னா அசைவுத்தன்மை இல்லாதது. அசைவுத்தன்மை இல்லாதது. அந்தந்த இடத்துல தான் அது விளைஞ்சா சொல்றது. இது வந்து நிலத்தின் பண்பு. அதே மாதிரி 4வது பண்பு என்னன்னு சொன்னால் நிலத்தின் வினைத்திறனை உயர்த்த முடியும். என்ன செய்யலும் நிலத்தின் வினைத்திறனை வந்து என்ன செய்யலும்டால் உயர்த்த இயலும். சரியா? இது ஒரு நிலத்தின் பண்பு. அப்ப நிலத்தின் வினைத்திறனை உயர்த்த இயலும் அப்படின்னு சொன்னா என்ன கேஸ்டா அந்த நிலத்தில இருந்து பெறக்கூடிய அந்த விளைச்சல்களை வந்து நாங்க சரியான முறையில நிலத்தை பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா உச்ச வினைத்திறனோட நாங்க பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா அதை நாங்க அந்த நிலத்தின வினைத்திறன் வந்து உயர்வடையும். அதை நாங்க பயன்படுத்துற முறையில இது. அப்ப நிலத்தை வந்து அசைவுத்தன்மை இல்லை நிலத்துக்கு. ஆனா நிலத்தின வினைத்திறன் உயர்த்தேன். நிலத்தின வினைத்திறன் என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா உயர்த்த முடியும். 5வது பண்பு தான் என்னன்னு சொன்னா ஓரினத்தன்மை அற்றது. ஓரினத்தன்மை அற்றதா எல்லாமே ஒரே தன்மையோட காணப்படாது. ஓரினத்தன்மை அற்றது. 6வது பண்பு என்னன்னு சொன்னா நிலத்திற்கு வழங்கப்படுற கொடுப்பனவு. நிலத்திற்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு என்னவாகும்? சொல்லுங்க பாவம். வாடகை. 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 சரியா? இது வந்து உங்களுக்கு எம்சிக்யூல சம்டைம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? அப்ப நிலத்துக்காக கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு வாடகை. வாடகை. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். நிலத்தின் பண்புகள் கொடுப்பனவு வந்து வாடகை தான். அது வந்து பண்புல ஒன்றாக கருதப்படுமா? ஓ ஆம் ஆம் ஆம். கொடுப்பனவு நிலத்துக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவு வந்து வாடகை. அந்த 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 விடயம் வந்து நிலத்தின் ஒரு பண்பு. விளைஞ்சா ஒண்ணு சொல்றது கிளியர் இல்ல சார். சொல்லல. பேசுற கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. இப்ப கிளியர் ஆகிதா?
இப்போ ஓகே. ரைட். சரியா? அப்ப நிலத்துக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனம் என்னன்னு சொன்னால் வாடகை. சரி, விளங்கிட்டா? அது வந்து என்னண்டா நிலத்தின் ஒரு பண்புகள்ல ஒரு பண்பு தான் என்னண்டா நிலத்துக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனம் வாடகை அப்படின்றது. சிம்ரா கிளியரா? ஓகே. ரைட். அப்ப முதலாவது பண்பு என்ன? முதலாவது பண்பு என்ன? இயற்கையின் ஒரு அருட்கொடை, நிரம்பல் நெகிழ்வற்றது, அசைவுத்தன்மை இல்லாதது. அதே மாதிரி நிலத்தின் வினைத்திறனை வந்து உயர்த்தேலும் ஓர்ணத்தன்மையற்றதாக காணப்படும். நிலத்திற்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனம் வந்து வாடகை. சரியா? இவ்வளவுதான் என்னன்னா இந்த நிலம் சம்பந்தமான விடயம். நிலம் சம்பந்தமான விடயம். அடுத்ததாக நாங்க வாரம் என்னன்னு சொன்னா 2வது உற்பத்தி காரணிகள்ல வந்து அடுத்த உற்பத்தி காரணிகள் என்ன? பேர சொல்லுங்க. உழைப்பு. 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 இது வந்து இந்த உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற அதாவது என்னது உற்பத்திக்கு வந்து இந்த உழைப்பு அப்படின்றது வந்து இல்லாட்டி ஒரு உற்பத்தியை நாங்க என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா முடிக்க இயலாது. திவாகர் உங்களோட மைக்க மியூட் பண்ணுங்க. சரியா? அப்ப உழைப்பு அப்படின்றத வந்து நாங்க ஒரு உற்பத்தியில ஈடுபடுத்தினா தான் ஒரு மனிதன் உடல் ரீதியாக ஈக்கலாம், உள ரீதியாக ஈக்கலாம். அப்ப இப்படியான அந்த காரணி சேவைகளை வழங்குற சந்தர்ப்பத்துல தான் ஒரு பொருட்களையோ சேவைகளையோ வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரையலாம். விளைஞ்ச சொல்றது இந்த மூலதனம்ன்ற அடிப்படையில் அதாவது என்னது மூலதனமா ஈக்கிற ஒரு ஒரு அதாவது இப்ப நிலம் ஆயிக்கலாம், அதே மாதிரி மூலதனம் ஆயிக்கலாம், முயற்சியாண்மை ஆயிக்கலாம். இதெல்லாம் இருந்தும் ஒரு உழைப்புன்னு நினைக்க இல்லாட்டி அந்த பொருட்கள் சேவைகளை நாங்க என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா முடிவுக்கு கொண்டு வரையலாது. முடிவுக்கு கொண்டு வரையலாது. விளைஞ்ச சொல்றது. அப்ப உற்பத்தி காரணிகள் அப்படின்றது அதுக்கு தான் நாங்க உழைப்பை நாங்க ஈடுபடுத்துறோம். அந்த உழைப்புக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம் என்னன்னு சொன்னா ஊழியம். ஊழியம். சரியா? உழைப்பு அல்லது ஊழியம். அப்ப முதலாவது வந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்ன அந்த உழைப்புண்டா என்ன? ஊழியம்டா என்ன? அதை நீங்க உள்வாங்கிக் கொள்ற சந்தர்ப்பத்துல தான் அடுத்த கட்டமாக நீங்க என்ன செய்யணும் என்றால் அதுல பண்புகளை ஐக்கலாம், அதன் உதாரணம் ஐக்கலாம், அப்ப ஊழியத்தின் நிரம்பல் ஐக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இப்ப முதலாவது நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் உழைப்புண்டா என்ன அப்படின்றத நீங்க உள்வாங்கிக் கொள்ளணும். உழைப்புண்டா என்ன அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? உள்வாங்கிக் கொள்ளணும். அப்ப உழைப்பு அப்படின்னு சொன்னா என்னண்டா பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் அல்லது சேவைகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற உடல், நான் சொன்ன மாதிரிதான் உடல் அல்லது உடல் உள, சரியா? உடல் உள ரீதியான, சரி, உடல் உள ரீதியான காரணி சேவைகளை தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா உழைப்பு அப்படின்னு சொல்றோம். உழைப்பு அப்படின்னு சொல்றோம். உடல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது உள 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 ரீதியான உழைப்பாகவும் இருக்கலாம். அப்ப இது சம்பந்தமான காரணி சேவையை தான் நாங்க என்ன சொல்றோம்டா உழைப்பு அப்படின்னு சொல்றோம். பொருட்கள் சேவைகள் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும், உடல் ரீதியாக காணப்படும், உள ரீதியாகவும் காணப்படும் உழைப்பு. அப்ப இது 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 சம்பந்தமான காரணி சேவைகள், சரியா? உடல் உள ரீதியான காரணி சேவைகளை தான் நாங்க என்ன சொல்றோம்டா உழைப்பு அப்படின்னு சொல்றோம். உழைப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த உழைப்புண்ட பண்புகள் என்ன? பண்புகள் என்ன? அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைக்கணும். முதலாவது இந்த உழைப்புண்ட பண்புகளை பொறுத்த வரையில முதலாவது இது வந்து ஒரு உயிருள்ள ஒரு உற்பத்தி காரணி. விளைஞ்ச சொல்றது உயிருள்ள ஒரு உற்பத்தி காரணி. உற்பத்தி காரணி, சரியா? அப்ப இது முதலாவது இந்த உழைப்பு அப்படின்றது வந்து ஒரு உயிருள்ள உற்பத்தி காரணி. சரி, அப்ப உயிருள்ள உற்பத்தி காரணிகள்ல வந்து எது எது உள்ளடங்கும் அதை சொல்லுங்க பாபு. இந்த நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை அப்படின்றது இருக்கிறதானே, அதுல உயிருள்ள உற்பத்தி காரணிகள்ல எது உள்ளடங்கும்? உழைப்பும் முயற்சியும். உழைப்பும் முயற்சியாண்மை. இதுவும் வந்து எம்சிக்யூ. ஓ, இதுவும் வந்து எம்சிக்யூல உங்களுக்கு செக் பண்ணிக்கிறோம். அப்ப பௌதீக உற்பத்தி காரணி நிலமும் மூலதனம். நிலமும் மூலதனம். அப்ப பௌதீக வளம், உயிர் வளம் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா இந்த வளங்களை 2 வகைகளாக வகைப்படுத்திலும் அது இந்த உற்பத்தி காரணிகளோட சம்பந்தப்பட்டது.
அப்ப உயிருள்ள உற்பத்தி காரணிகள் 2 வந்து கீழுள்ள விடை தொகுதியிலிருந்து தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கேள்வி ஒன்று வருது. சரியா? முதலாவது தந்திக்கிறான் நிலமும் அதாவது முயற்சியாண்மை. சரியா பிழையா? பில பிழை. பிழை. 2வது ஆன்சர் தாரான் உழைப்பும் நிலமும். பிழை. பில பிழை. 3வது ஆன்சர் தாரான் உழைப்பும் முயற்சியாண்மை. சரி. 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 விளைஞ்ச சொல்லுது. அப்ப இப்படித்தான் உங்களுக்கு வந்து கேள்விகளை வந்து வினாவக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த 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 எம்சிக்யூல. இதையும் நீங்க என்ன செய்யணும்? நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? ரைட். இது 2வது பண்பு என்னன்னு சொன்னா, இந்த பண்புகள்ல உழைப்புன பண்புல 2வது பண்பு என்னன்னு சொன்னா, காரணி வந்து அசைவுத்தன்மையை கொண்டிருக்கும். சரியா? இந்த காரணி, இந்த உற்பத்தி காரணி என்ன நடக்கும்? அசைவுத்தன்மையை கொண்டிருக்கும். அசைவுத்தன்மையை கொண்டிருக்கும். அதாவது வந்துமா, ஒரு ஆள் வந்து இந்த விஷயத்த திருப்பி அந்த எம்சிக்கு ஒன்று சொன்னது அதை வந்து திருப்பி கேட்கிறாரு. அதாவது நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அந்த எம்சிக்கு சொன்ன காரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த உயிருள்ள உற்பத்தி காரணி அப்படின்னு சொன்னா எது எது வரும்டால் முயற்சியாண்மையும் உழைப்பு. விளங்கிட்ட சொல்றது. உழைப்பு வந்து ஏன் வந்தா ஒரு மனிதனால உடல் ரீதியா ஆயிக்கலாம், அல்லது அவன் திறமை ரீதியா அவன் உள்ளம் சம்பந்தப்பட்ட அல்லது அவன் எனது டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட விடயம் ஆயிக்கலாம். அது வந்து மனிதனோட சம்பந்தப்பட்டது, உயிருள்ள ஒரு வளமாக காணப்படும் உழைப்பு. அதே மாதிரி முயற்சியாண்மையும் வந்து ஒரு முயற்சியாளராக காணப்படுகின்றவர் வந்து யாருன்னா ஒரு உரிமையாளர் தான் காணப்படுவார். அப்ப அதுவும் வந்து என்னன்னா ஒரு ஒரு என்னது உயிருள்ள வளம். அதே மாதிரி நிலம் அப்படின்றது உயிருள்ள வளமா? இல்ல. விளைஞ்ச சொல்றது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அதைத்தான் நான் சொன்னேன் என்னன்னா, உயிருள்ள வளம், உயிருள்ள உற்பத்தி காரணி என்னன்னு சொன்னா உழைப்பும் முயற்சி அன்பு. சரியா? இது சம்பந்தப்பட்டு தான் நான் அந்த எம்சிக்யூவை கேட்டது. கிளியரா விளங்கினா? கேட்டால் யாரு? ரிம்னா? ரிம்னா கிளியரா? ரைட். சரியா? பண்புகள்ல உழைப்புண்ட பண்புகள்ல 2வது பண்பு என்னன்னு சொன்னா காரணி அசைவுத்தன்மையை கொண்டே. 3வது விடயம் என்னன்னு சொன்னா ஓரினத்தன்மை அற்றதாக காணப்படும். எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரோட உழைப்பும் வந்து எல்லாரோட திறமையும் வந்து ஒன்றாய்க்காது. ஓரினத்தன்மை அற்றதாக காணப்படும். 4வது பண்பு என்னன்னு சொன்னா உழைப்புண்ட வினைத்திறனை அதிகரிக்க இயலும். சரியா? உழைப்புண்ட வினைத்திறனை என்ன செய்யலும்டா? அதிகரிக்க இயலும். அப்ப தொழில் பிரிப்பின் மூலமா விளங்கி நான் சொல்றது அவன் அந்த பயிற்சிகள் கொடுக்கறதின் மூலமா அந்த அந்த தொழில் சம்பந்தமான விளக்கங்களை மேலதிகமான கிளாஸ் மூலமாகவோ அல்லது அது அந்த செமினார் மூலமாகவோ எனக்கு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற டைம்ல அதை வந்து உள்வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி அந்த விடயத்தை வந்து முன்வைக்கிற டைம்ல அவன் அதை எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொன்னா, அதை புரிஞ்சு கொண்டான் அப்படின்னு சொன்னா, அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கும் அப்படின்னு சொன்னா அவன் வினைத்திறனை பிடிக்கும்டா அதிகரிக்கும். அந்த உழைப்பு வினைத்திறனை பிடிக்கும்டா அதிகரிக்கும், அதிகரிக்கேலும். இது வந்து இந்த உழைப்புண்ட பண்புகள்ல இருக்கிற ஒரு பண்பு. 5வது பண்பு என்னன்னு சொன்னோம்னா உழைப்ப உரியவரிடமிருந்து பிரிக்க முடியாது. உழைப்பை என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா உரியவரிடமிருந்து பிரிக்க இயலாது. இப்ப நீங்க ஒரு அக்கௌண்டன்ட் ஆகிக்கிறீங்க. சரியா? உதாரணத்துக்கு சொல்றேனே, எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு அக்கௌண்டன்ட் ஆகிக்கிறீங்க. சரியா? ஒரு அக்கௌண்டன்ட். இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனில இருந்து உங்களை விலத்தினான் அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனில இருந்து தான் நீங்க விலவி வாரீங்க. ஆனா உங்களுக்கு அந்த உங்களுக்கு இருக்கிற அந்த திறமை அக்கவுண்டிங் செய்ய இயலும் அப்படின்ற திறமைய அவன் வந்து விலக்க இயலுமா? அவன் வந்து இல்லாம கேளுமா? உங்கள்ட்ட இது பிரித்தெடுக்க இயலுமா? இல்ல நீ இந்த கம்பெனில வேலை செஞ்சிட்டா நீ என்ன கம்பெனியை விட்டு போற டைம்ல உன் அக்கவுண்டிங் திறமை என்கிட்ட தந்துட்டு போன்னு சொல்லி போட்டு அவன் கேட்க இயலுமா? அப்படி கேட்டாலும் கொடுத்தா அது போகுமா? ஏழுமா? இல்ல. இல்ல. அந்த திறமைய வந்து என்ன செய்யலாது? இல்லாம ஆக்கலாது. ஒருத்தன் ஒரு விடயத்த ஒரு ஒரு கம்பெனில ஈக்கிறான், இல்லது ஒரு கடை ஒண்ணுல வேலை செய்றான். சரியா? ஒரு ஃபேக்டரி ஒண்ணுல வேலை செய்றான். 10 வருஷம் வேலை செய்றான். 10 வருஷமா அந்த பொருள வந்து உற்பத்தி செய்றதுக்கு பழவிட்டான். அந்த பொருளை எப்படி உற்பத்தி செய்யணும்? என்ன மாரி வந்து ஆ உள்ளீடுகளை இடணும்?
இல்லைங்கண்ணா எந்த கலவைகளை வந்து அந்த எந்த மூலப்பொருட்களை இடணும் அப்படின்னு அவ்வளோ விடயமும் அந்த உற்பத்தி சொன்னாங்கன்னா தரமட்டமான அவ்வளோ அட்டியில இருந்து நுண்ணி வர அவ்வளோ தெரியும் அவனுக்கு அந்த உற்பத்தியை வந்து அவனுக்கு அந்த மூலப்பொருள் இருந்தாலே அவன் அந்த உற்பத்தியை செய்யலும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவன் டேக்குது. அவன் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அந்த கம்பெனில இருந்து விலவி வாரான் அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த கம்பெனி எடுத்துக்கொள்ளலுமா? ஏழுமா? இல்ல. ஏலாது தானே. விலங்கி நான் சொல்றது அதுதான் சொல்றது. அந்த உழைப்ப உரியவரிடமிருந்து என்ன செய்யலாது? என்ன செய்யலாது? பிரிக்க முடியாது. பிரிக்கலாது. பிரிக்கலாது. இது வந்து இந்த உழைப்புண்ட ஒரு பண்பு. ஆறாவது என்னன்னு சொன்னா, ஆறாவது பண்பு என்னன்னு சொன்னா, உழைப்புக்காக காரணி கொடுப்பனும். உழைப்புக்கான உழைப்புக்கான காரணி கொடுப்பனவு என்ன? காரணி சம் செலுத்தல் சம்பளம் அல்லது சம்பளம் கூலி. அல்லது கூலி. கூலி அல்லது சம்பளம். சம்பளம். இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னென்று சொன்னா இதுல இருந்து நீங்க உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால் இந்த கடைசி பண்புல இருந்து விளங்கிக் கொண்ட விஷயம் அதே மாதிரி இதுலயும் வந்து கடைசி பண்புல இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னா அந்த காரணிகளுக்கான கொடுப்பனவு அப்படின்றதும் அதன் பண்புகளாக குறிப்பிடப்படுது. ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஆம் சார். அவங்களோட டவுட் தானே இது. சிம்பிளா தான் கேட்டீங்க. சார் விளங்கி நான் சொல்றது அவ நல்லா விளங்கிக் கொள்ளணும் சிம்பிளா. அந்த காரணிகளுக்கான கொடுப்பனவு, நிலத்துக்கான கொடுப்பனவு, வாடகை, ஊழியத்துக்கான கொடுப்பனவு, சம்பளம் அல்லது கூலி, முயற்சியாண்மைக்கான கொடுப்பனவு, லாபம் அல்லது நட்டம். விளங்கினா அப்ப இப்படியாக இந்த காரணிகள் மூலதனத்துக்கான கொடுப்பனவு என்ன? என்ன மூலதனத்துக்கான கொடுப்பனவு என்ன? வட்டி. வட்டி. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? சரியா? வட்டி. அப்ப இப்படியாக இந்த காரணிகளுக்கான காரணி கொடுப்பனவு அப்படின்னு சொல்றது. காரணி செலுத்தல்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த காரணி செலுத்தல்கள் அல்லது காரணி கொடுப்பனவு அப்படின்றது வந்து அந்தந்த காரணிகள அந்தந்த பண்புகளாக குறிப்பிடப்படும். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவா விளங்கணும். இது வந்து ஒரு ஆள் கேட்டதால நான் இதை டாக் பண்ணி சொல்றேன். சரியா? ரைட். கிளியரா விளங்கினா? ஆம் சார். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஊழிய நிரம்பல். ஊழிய நிரம்பல் அப்படின்னு சொன்னா என்னன்றதை விளங்கிக் கொள்ளணும். ஊழிய நிரம்பல். இந்த ஊழிய நிரம்பல் அப்படின்னு சொன்னா என்னென்றால் குறித்த ஒரு காலப்பகுதியில பொருட்கள் சேவைகள உற்பத்திக்காக ஒரு குறித்த காலப்பகுதி ஒன்றிக்கும் அந்த குறித்த காலப்பகுதியில பொருட்கள் சேவைகள உற்பத்தி பொருட்கள் சேவைகள உற்பத்திக்கு செலவிடப்படுகின்ற ஊழிய மணித்தியாலம். என்ன மணித்தியாலம்? ஊழிய மணித்தியாலம். சரியா? உற்பத்திக்காக ஒரு குறித்த காலப்பகுதியில பொருட்கள் சேவையின் உற்பத்திக்காக செலவிடப்படுகின்ற செலவிடப்படுகின்ற இந்த ஊழிய மணித்தியாலங்களோட அளவைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? அளவைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? ஊழிய நிரம்பல். நிரப்பல். ஊழிய நிரம்பல். மேனேஜர் உங்களுக்கு சொல்றது இந்த ஊழிய நிரம்பல் என்னது? ஒரு குறித்த காலப்பகுதியில பொருட்கள் சேவைகள ஊழியர் சரி பொருட்கள் சேவைகள உற்பத்திக்காக செலவிடப்படுகின்ற ஊழிய மணித்தியாலங்களை தான் நாங்க என்ன சொல்றோம்டா? ஊழிய மணித்தியாலங்களோட அளவைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? ஊழியத்தின் நிரம்பல் அப்படின்னு சொல்றோம். ஊழிய நிரம்பல். அதை வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த ஊழிய நிரம்பல தீர்மானிக்கிற காரணிகள் என்று சொல்லி போட்டு ஒரு 4 காரணிகள் காணப்படுது. ஊழிய நிரம்பல தீர்மானிக்கின்ற காரணிகள் சொல்லி 4 காரணிகள் இருக்குது. அந்த 4 காரணிகளையும் என்னென்ன காரணி அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். முதலாவது காரணி என்னன்னு சொன்னா ஊழியப்படையின் அளவு. ஊழியப்படையின் அளவு. அப்ப ஊழியப்படையின் அளவு அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஊழியராக காணப்படுகின்றாங்க?
அந்த ஊழியப்படையின் அளவு வந்து என்ன செய்ய போகுது, எத்தனை பேர் காணப்படுறாங்களோ அந்த அடிப்படையில தான் அந்த ஊழிய மணித்தியாலம் எத்தனைன்னு நாங்க கணக்கிட்டு அப்ப ஊழியத்தின் நிரம்பல வந்து தீர்மானிக்கலாம். அப்ப ஊழியத்தின் நிரம்பல தீர்மானிக்கிற ஒரு காரணி தான் என்ன, ஊழியப்படையின் அளவு. எத்தனை ஊழியர்கள் காணப்படுறாங்க. 2வது 2வது காரணி என்னன்னு சொன்னா, ஊழிய நிரம்பல தீர்மானிக்கிற 2வது காரணி, ஊழியர்கள் வேலை செய்ய விரும்பும் ஊழிய மணித்தியாலங்கள்ட அளவு. ஊழிய மணித்தியாலங்கள்ட அளவு. அப்ப ஒரு நாளைக்கு 8 ஹவர் வேலை செய்ய போறாங்களா? இல்லாட்டி ஒரு நாளைக்கு 10 ஹவர் வேலை செய்ய போறாங்களா? அப்ப ஊழியர்கள் வேலை செய்ய அவங்க எவ்வளோ வே நேரம் வந்து வேலை செய்ய விரும்புறாங்களோ, அந்த ஊழிய மணித்தியாலங்களோட அளவு வந்து என்ன செய்யுதுன்னா, இந்த ஊழிய நிரம்பல தீர்மானிக்கும். அவங்க விரும்புற அளவு அவங்க வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வேலை மணித்தியாலங்கள் எடுத்து தானே நாங்க ஊழிய நிரம்பல தீர்மானிப்போம். ஊழிய நிரம்பல் எவ்வளவுன்னு சொல்லி போட்டு நாங்க கணக்கிடலும். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது. அப்ப ஊழிய நிரம்பல தீர்மானிக்கிற 2வது காரணம் என்னன்னு சொன்னா, ஊழியர்கள் வேலை செய்ய விரும்பும் ஊழிய மணித்தியாலங்கள்ட அளவு. ஊழிய மணித்தியாலங்கள்ட அளவு. 3வது காரணி என்று சொன்னா, ஊழியத்தின் சம்பள மட்டம். ஊழியத்தின் சம்பள மட்டம். சரியா? அப்ப ஊழியர்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் செலுத்துறாங்க. அந்த மட்டங்களும் என்ன செய்யப்படுது, ஊழியர் நிரம்பல வந்து தீர்மானிக்கும். ஏன்னு சொன்னா, அப்போ ஒரு ஊழியர் காணப்படுறார். அந்த ஊழியருக்கு வந்து 8 ஹவருக்கு ரூ. 1500 குடுக்குறாங்க. இன்னொரு ஊழியருக்கு 8 ஹவருக்கு ரூ. 2000 செலுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ரூ. 1500 செலுத்துற நபர் வந்து அதாவது என்னது, அவர் வேலை செய்யாம இருப்பாரு. அல்லது அந்த நிறுவனத்தில இருந்து விலகி போப்பாரு. ஏன்னா, அவருக்கு அவ்வளவு கூட சம்பளம், எனக்கு குறையா அப்படின்னு சொல்லி போட்டு, அவருக்கு வந்து என்ன செய்வாரு, அந்த சம்பளத்த திருப்தியின்மை வந்து சம்பள மட்டங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஊழிய நிரம்பல வந்து இப்ப சம்பள மட்டம் அதிகரிச்சுன்னு சொன்னா, ஊழிய நிரம்பல் அதிகரிக்கும். சம்பள மட்டம் குறைவடைஞ்சுன்னு சொன்னா, ஊழிய நிரம்பல் குறையும். இப்படி வந்து ஊழியத்தின் சம்பள மட்டங்கள் வந்து என்ன செய்யும்டா, இந்த ஊழிய நிரம்பல தீர்மானிக்கும். 4வது காரணம் என்னன்னு சொன்னா, மக்களின் சுகாதார நிலைமை. மக்களின் சுகாதார நிலைமை. அப்ப அவங்க எவ்வளோ வந்து நல்ல முறையில ஈக்கிறாங்களோ, வருத்தம் இல்லாம ஈக்கிறாங்களோ, நோய்வாய்ப்படாம ஈக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்ய முடியும்னா, அந்த வேலைகள்ல வந்து ஈடுபட இருக்கு. விளங்கி நான் சொல்றது. அப்ப ஊழிய நிரம்பல வந்து தீர்மானிக்கிற காரணிகள் 4 காரணி. ஊழியப்படையின் அளவு, ஊழியர்கள் வேலை செய்ய விரும்பும் ஊழிய மணித்தியாலங்களோட அளவு, ஊழியத்தின் சம்பள மட்டம், மக்களின் சுகாதார நிலைமை. சரியா? அப்ப எனக்கு யாரும் சரி ஒரு ஆள் சொல்லுங்க. இப்ப ஊழிய நிரம்பல தீர்மானிக்கிற 4 காரணிகளையும். ஊழியப்படையின் அளவு, ம். ஊழியர்களின் வேலை செய்ய விரும்பும் ஊழியர் மணித்தியாலங்களின் அளவு, ம். ஊழியர் சம்பள மட்டம், ரைட். மக்களின் சுகாதார நிலைமை. வெரி குட். சரியா? ரைட். அடுத்தது நாங்க பார்க்குற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஊழியத்தின் செயற்திறன சரி அடுத்த பேஜுக்கு போவோம். சரி. ஊழியத்தின் செயற்திறன தீர்மானிக்கிற காரணி. ஊழியத்தின் செயற்திறன தீர்மானிக்கிற காரணிகள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த சில காரணிகள் காணப்படுது. ஊழியத்தின் செயற்திறனை என்னென்ன காரணிகள் தீர்மானிக்கும். முதலாவது வந்து என்னன்னா, கல்வி. இந்த ஊழியர்கள் கற்றுக்கொள்கின்ற அந்த கல்வி. அதுவும் வந்து என்னன்னா, முதலாவதாக அந்த ஊழியத்தின் செயற்திறன் சரி விளைதிறன் அல்லது செயற்திறன் அல்லது விளைதிறனை வந்து தீர்மானிக்கும். அவன் எவ்வளவுக்கு வந்து அனுபவம் அதாவது அந்த விடயம் சம்பந்தமான விளக்கத்தை பெற்றிருக்கிறானோ, அந்த அடிப்படையில வந்து அவன் அந்த ஆ தெற சிறப்பான முறையில அவன் வந்து என்ன செய்வான், அந்த உற்பத்தி செயற்பாட்டுல ஈடுபடுவான். அப்ப ஊழியத்தின் கல்வி ஒரு ஊழியர்ட கல்வி மட்டம் அதிகரிச்சு காணப்படுது. ஊழியர்ட கல்வி வந்து உச்சமாயிக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க சொல்லுங்க பாப்போம். அந்த ஊழியத்தின் செயற்திறன் அதிகமாயிக்குமா? குறைவாயிக்குமா? ஊழியத்தின் செயற்திறன் அதிகமாயிக்குமா? குறைவாயிக்குமா? அதிகமா இருக்கு. அதிகமாகி அதிகமாயிக்கும். அதே சம்டைம் நீங்க மாற்றமா யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியத்தின் கல்வி மட்டம் குறைவாயிக்குது அப்படின்னு சொன்னா,
அவரோட செயற்திறன் அதிகமாயிக்குமா குறைவாயிக்குமா? குறைவா இருக்கும். குறைக்கும். குறைவை விளைஞ்ச உங்களுக்கு சொல்றது. அப்ப செயற்திறனை தீர்மானிக்கிற காரணியில முதலாவது காரணி என்னன்னு சொன்னா கல்வி. ரெண்டாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அனுபவம். இப்ப ஊழியர்களுக்கு வந்து அந்த தொழில் சம்பந்தமா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ, எவ்வளோ அனுபவங்கள் காணப்படுதோ, அந்த அடிப்படையில வந்து என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, அந்த வேலைகளை சிறப்பா செய்வான். விளங்கின உங்களுக்கு சொல்றது. சிறப்பாக அந்த வேலையில வந்து ஈடுபடுவான். அப்ப சந்தர்ப்பத்துல ஈடுபடுற சந்தர்ப்பத்துல ஊழியத்தின் செயற்திறன் வந்து அதிகமா காணப்படுமா இல்லையா? அவனுக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு சொன்னா, அதிகமாக அனுபவம் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஊழியத்தின் ஊழியத்தின் செயற்திறன் அதிகரிக்குமா இல்லையா? ஓ. அதிகரிக்கும். அதே மாற்றமா அதிகரிக்கும். யோசிங்க. அனுபவம் குறைவாயிக்குது. அந்த ஒரு ஊழியருக்கு வந்து அந்த ஒரு வேலை சம்பந்தமான ஆ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இல்ல. அனுபவம் ஒன்று இல்ல. அது அந்த வேலைய வந்து வேற எந்த கம்பெனிலயோ, வேற எந்த கடையிலயோ வந்து அந்த வேலைய வந்து செய்யல அப்படின்னு சொன்னா, அனுபவம் குறைவாகிது அப்படின்னு சொன்னா, ஊழியத்தின் செயற்திறன் எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். குறைவா காணப்படும். சிம்பிளான விஷயம். அதே மாரி பயிற்சி, பயிற்சி. இல்லைன்னு சொல்றது. அந்த பயிற்சி அப்படின்றது வந்து, அதாவது அந்த அந்த வேலை சம்பந்தமாக, அந்த உற்பத்தி சம்பந்தமா, அல்லது அந்த ப அந்த பொருட்கள் சேவையில உற்பத்தி அ செய்ற சம்பந்தமான அந்த விளக்கம், அந்த பயிற்சி, விளைஞ்ச சொல்றது. அந்த பயிற்சி வந்து அதிகமாகிக்கிற சந்தர்ப்பத்துல ஊழியத்தின் செயற்திறனும் வந்து அதிகரிக்கும். ஊழியத்தின் செயற்திறன் தீர்மானிக்கிற காரணியில 3வது காரணி என்னன்னு சொன்னா பயிற்சி. 4வது என்னன்னு சொன்னா ஊக்குவிப்பு. அப்ப எப்படி வந்து ஊக்குவிப்பு வந்து ஊழியத்தின் செயற்திறன் தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஊக்குவிப்பு அப்படின்றத வந்து நாங்க ஒரு ஊழியருக்கு நாங்க ஒரு மேலதிகமான கொடுப்பனவு ஆயிக்கலாம், அல்லது கடன் வசதிகள் ஆயிக்கலாம், அல்லது தங்குமின்ற வசதிகள் ஆயிக்கலாம். இல்லைங்க நான் சொல்றது, அல்லது போனஸ் வழங்குறது ஆயிக்கலாம். இப்படியான அந்த ஊக்குவிப்புகள் அவனுக்கு வழங்குற டைம்ல, அவன் வந்து என்ன செய்வான்? சிறப்பாக அந்த தொழில்ல ஈடுபடுவான். அந்த தொழில்ல ஈடுபடுற வீதம், அதாவது அந்த குறைஞ்ச உள்ளீட்டுல அதிகமான வெளியீடுகளை பெற்றுக் கொள்றதுக்கு வந்து அவன் வந்து முயற்சிப்பான். விளங்கினா? மனம் வச்சு வேலை செய்யும். அப்ப ஊழியத்தின செயற்திறன் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். விளங்கி சொல்றது. அடுத்ததாக 5வது ஊழியத்தின செயற்திறனை தீர்மானிக்கிற காரணியில 5வது காரணி என்னன்னு சொன்னா, தொழிற்பிரிப்பும், சிறப்பு தேர்ச்சியும். தொழிற்பிரிப்பும், சிறப்பு தேர்ச்சியும். சரி. அப்ப தொழிற்பிரிப்பும், சிறப்பு தேர்ச்சியும் எப்படி வந்து ஒரு ஊழியத்தின் செயற்திறனை தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு டைலர் ஒரு ஷர்ட்ட உற்பத்தி செய்ற ஒரு நிறுவனத்த நாங்க எடுத்துக்கொள்வோம். ஒரு கம்பெனிய நாங்க எடுத்துக்கொள்வோம். அவங்க ஷர்ட்ல வந்து முதலாவது வெற்ற பகுதிக்குன்னு ஒரு இடம், அத வந்து தைக்கிற பகுதிக்குன்னு ஒரு இடம், அதே மாரி வந்து அத வந்து பொருத்துற பகுதிக்கு ஒரு இடம் ஒண்ணு இருக்கும். அதே மாரி அத வந்து முடிவுறுத்துற பகுதிக்குன்னு ஒவ்வொரு இடங்கள் காணப்படும். சரியா? இப்ப ஒரு ஊழியர நாங்க வெற்ற பகுதிக்கு மட்டும் அந்த சரியான அளவு எடுத்து அத வெற்ற பகுதிக்கு மட்டும் போட்டோம் அப்படின்னு சொன்னா, அவரு வந்து என்ன செய்ய போறாரு? அந்த வேலையிலே தொடர்ந்து ஈடுபடுறதால, அப்ப அவர் வந்து சரியான முறையில அளவெடுத்து, அத வெட்டி, அத வந்து ஆ எப்பவுமே அந்த வேலையில ஈடுபடுறதால, அவருக்கு வந்து அந்த வேலை சம்பந்தமான விளக்கம் இன்னும் அதிகரிச்சுட்டு போகுமா இல்லையா? போவா இல்லையா? அதிகரிச்சுட்டு போகும். அதிகரிச்சுட்டு போகும். அதே மாரி இது வந்து என்ன? ஆ பொருத்துற பகுதி. விளைஞ்ச சொல்றது. இது வந்து அந்த விடயத்த வந்து என்ன செய்றது? ஆ அந்த அவன் வெட்டி வச்ச இதெல்லாம் வந்து சரியான முறையில பொருத்தி, இந்த தைக்கிற இடத்துக்கு குடுக்குறதுக்காக, இது வந்து அந்த பகுதி. அந்த பொருத்துற பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொருத்துற பகுதியில வந்து சில ஊழியர்கள வந்து ஈடுபடுத்தினா, அது சம்பந்தமான விடயத்த அவர் வந்து என்ன செய்வாங்க? விளங்கிக் கொள்வாங்க. அதே மாரி தைக்கிறதுக்கான ஒரு பகுதி ஒன்று ஒதுக்கிக்கிறாங்க. அந்த தைக்கிற வேலையில ஒரு ஊழியர்களோ, அல்லது ஊழியர்கள வந்து ஈடுபடுத்துற டைம்ல, அந்த தைக்கிற வேலைய தொடர்ந்து செய்ற டைம்ல அவருக்கு அந்த விடயம் சம்பந்தமான விளக்கம் வந்து அதிகமாக ஈக்கும். அதே மாரி முடிவுறுத்துறது. அந்த பட்டன் வச்சு, அத அயர்ன் பண்ணி, அத பெக் பண்ணி போடுற அந்த முடிவுறுத்துற கட்டங்கள்ல செய்கிற வேலைய வந்து ஒரு ஊழியர் தொடர்ந்து செய்றதால, அந்த முடிவுறுத்தல் சம்பந்தமான வேலைய வந்து ஸ்பீடா, திறமையா செய்வாரு. இதத்தான் நாங்க என்ன சொல்றது? இந்த தொழிற்பிரிப்பு அப்படின்னு சொல்றது. சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சு, பெரிய வேலைய சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சு, அந்த ஊழியர்களுக்கு இடையில வந்து பகிர்ந்தளிக்கிறது. அதான் நாங்க தொழிற்பிரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தொழிற்பிரிப்பு செய்யற டைம்ல, அந்த தொழிற்பிரிப்பு ஒவ்வொரு ஊழியருக்கும் வந்து சிறு சிறு பகுதிகளா, சிறு சிறு வேலைகள வந்து தொடர்ச்சியா செய்யற டைம்ல அவங்க என்ன செய்வாங்க? அந்த வேலை சம்பந்தமான சிறப்பு தேர்ச்சி அடைவாங்க.
அப்ப சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்னு சொன்னா ஊழியத்தின் செயற்திறன் என்ன நடக்கும்? ஊழியத்தின் செயற்திறன் நடக்கும், அதிகரிக்கும். அதிகரிக்கும். விளைஞ்ச உங்களுக்கு சொல்லுது. அப்ப ஊழியத்தின் செயற்திறனை தீர்மானிக்கிற காரணியில என்ன ஒரு காரணி? தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சி. விளைஞ்சவங்க சொல்றது. அப்ப ஊழியத்தின் செயற்திறனை தீர்மானிக்கும் காரணிகள் கல்வி, அனுபவம், பயிற்சி, ஊக்குவிப்பு, தொழிற்பிரிப்பும் சிறப்பு தேர்ச்சி. கிளியரா விளங்கினா இது? இது கிளியரா விளங்கினா? ஓம் சார். விளங்கிட்டு. ரைட். அடுத்ததாக அடுத்ததாக சரி, ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நீங்க இந்த ஜூம்ல இருந்து லீவ் ஆக தேவையில்லை. 5 மினிட்ஸ் மாதிரி சின்ன டைம் ஒன்று எடுத்துட்டு வாங்க, நாங்க கொஞ்ச நேரத்தால ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? சின்ன இன்டர்வல் ஒன்று மாதிரி. ஓகே சார்.